சொன்ன மாதிரி 8 மணிக்கு சரியாக போட்டி தொடங்கியது. போட்டி தொடங்கியதிலிருந்து தொடர்ந்து காளைகளை அவிழ்த்து விட்டுட்டே இருக்கிறாங்க. இந்த போட்டியை பொறுத்தவரையிலும் மொத்தம் 918 காளைகள் இன்றைக்கு வந்திருந்தது. பதிவு செய்யப்பட்ட காளைகள் நிறைய இருந்தாலும் கூட வந்த காளைகளின் எண்ணிக்கை 918. இந்த காளைகளில் ஒரு 40 காளைகளை தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்க. இது போட்டியில் கலந்து கொள்ள முடியாது, தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்க. இது தவிர ஒரு 818 காளைகள் மட்டுமே பங்கேற்றன. அந்த 878 காளைகளில் இப்போ நம்ம 12 மணி நிலவரப்படி ஏறத்தாழ ஒரு 190 காளைகள் வரையும் அவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். இந்த போட்டி நடைபெற்ற விதத்தில் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ மாடுபிடி வீரர்கள் 717 பேர் தகுதி பெற்றார்கள். 1200 பேர் பங்கேற்றிருந்தாலும் கூட ஒரு 717 பேர் மட்டும்தான் போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்றிருந்தார்கள். அவர்களில் 150 பேர் கொண்ட ஒரு குழுவாக பிரித்திருக்கிறார்கள். 2 மணி நேர இடைவெளியில் வீரர்களை மாற்றிக்கிட்டே இருக்க 150 பேர் கொண்ட குழு அனுப்பி வைக்கப்படுகிறது. ஒரு 2 மணி நேரத்திற்கு பிறகு மீண்டும் வீரர்களை மாற்றுகின்ற பணி நடைபெறுகிறது. இந்த வகையில் மாடுபிடி விளையாட்டு நடந்து கொண்டிருக்கிறது. இதுவரையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு 32 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். 32 பேரில் ஒரு 3 பேருக்கு மிக பெரிய காயம் ஏற்பட்டிருக்கு. உயிருக்கு ஆபத்தான நிலையில் அவங்க மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இதில் ஒருவர் பிரவீன்ராஜ் அப்படிங்கிற ஒரு BE 2ஆம் ஆண்டு மாணவர். அவர் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தார். அதாவது காளைகள் வெளியேறுகின்ற இடத்துலையும் மக்கள் கூடி நிற்கிறாங்க. அந்த இடத்துல வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தார். அந்த இடத்துல தடுப்பு கட்டைகள் கொஞ்சம் கம்மியாக தான் அமைச்சிருக்கிறாங்க. உயரம் கம்மியாக இருக்கிறது. விளையாட்டு நடைபெறுகின்ற இடத்துல 8 அடி உயரத்தில் இருக்குதுன்னா அங்கே நடைபெறுகின்ற இடத்துல ஒரு 4 அடி உயரத்தில் இருக்குது. அங்கே ஒரு காளையை இந்த மக்கள் விளையாடிக்கிட்டே இருந்தாங்க. வெளியில் வர்ற காளையை சீண்டுவது, வெளியே வர்ற காளையை தொடுவது, இது மாதிரியான விளையாட்டில் ஈடுபடுத்த நிலையில் ஒரு காளை தடுப்பு கட்டையை தாண்டி துள்ளி குதித்து முட்டியதில் அந்த பிரவீன்ராஜ் அப்படிங்கிற ஒரு மாணவருக்கு படுகாயம் ஏற்பட்டிருக்கு. இதே மாதிரி மாடுபிடி வீரர்கள், அதாவது பாலமேட்டை சேர்ந்த சோனை, உச்சப்பட்டியை சேர்ந்த மாரிக்கனி, இவங்க 2 பேருக்குமே ஆபத்தான காயங்கள் ஏற்பட்டிருக்கு. இதில் ஒருத்தருக்கு நெஞ்சில மாடு முட்டி இருக்கு, இன்னொருத்தருக்கு தலையில மாடு முட்டி இருக்கிறது. இந்த பிரவீன்ராஜ்ங்கிறவருக்கு வயிறில் மாடு முட்டி இருக்குது. இவர்கள் தவிர மற்றவர்கள் ஏறத்தாழ 32 பேர் சொன்னால் இந்த 3 பேர் தவிர 28 பேருக்கு லேசான காயங்கள், அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. சில பேர் சிகிச்சை பெற்று வீடு திரும்பி இருக்கிறார்கள். இப்போது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டில் இடையிடையே அவர்கள் தண்ணீர் தாகம் தணிப்பதற்கு ஒரு 5 நிமிடம் இடைவெளி கொடுத்தார்கள். சில நேரங்களில் கூட்ட நெரிசல் ரொம்ப அதிகமாயிருச்சு. சுற்றி இருக்கின்ற எல்லா கட்டிடங்களிலும் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிய தொடங்கியது. ஏராளமானவர்கள் வந்திருந்தாங்க. இந்த நிலையில் தொடர்ந்து கூட்டம் அதிகரிச்சுட்டே போனால் ஏதாவது விபரீதம் நடக்கக்கூடும். அப்படின்னால கொஞ்ச நேரம் விளையாட்டை நிறுத்திவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் விளையாட்டு நிறுத்தப்பட்டிருந்தது. கூட்டத்தினரை ஒழுங்குபடுத்தி, கூட்டத்தினரை மரத்தில் இருந்தவங்க, ஒரு ஏற முடியாத கட்டிடத்தில் இருந்தவர்கள், ஒரு பலவீனமான கட்டிடத்தில் இருந்தவர்கள், இவர்கள் எல்லாம் போலீசார் கீழே இறக்கிட்டு பிறகு போட்டி ஒரு 1/2 மணி நேரம் கழித்து போட்டியை தொடங்கினார்கள். இப்போ இந்த போட்டி இப்போ உணவு இடைவேளைக்காக ஒரு 10 நிமிடம் வழங்கப்பட்டிருக்கிறது. இப்போ இதுக்கிடையில் வீரர்களை மாற்றுகிறார்கள். காலையில் 8 மணிக்கு தொடங்கி 10 மணி வரையிலும் ஒரு அணியாக ஒரு 150 பேர் பங்கேற்றாங்க. 10லிருந்து 12 மணி இப்போ வரைக்கும் ஒரு 150 பேர் பங்கேற்றாங்க. இப்போ 12 மணியிலிருந்து அடுத்த ஒரு 2 கட்டமாக அடுத்த கட்டத்திற்காக ஒரு 150 வீரர்களை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். புதிய வீரர்கள் வந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அடுத்த கொஞ்ச நேரத்தில் திரும்பவும் ஜல்லிக்கட்டு தொடங்க இருக்கிறது. பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு 717 பேர் போட்டியில் கலந்து கொள்கிறார்கள் வீரர்கள். இவர்களை ஒரு அணியாக 2 மணி நேரத்துக்கு ஒரு அணின்னு அனுப்புவதும் பார்த்தீங்கன்னா காலைல 8 மணிக்கு தொடங்கிய விளையாட்டு ஏறத்தாழ 10 மணி நேரம் வரையிலும் நடைபெறும் அப்படிங்கிற சூழல் தான் இருக்கிறது. காளைகளை பொறுத்தவரையிலும் ஒரு 878 காளைகளை அவிழ்த்து விட வேண்டியது இருக்கிறது. இப்போ ஏறத்தாழ நம்ம 8 மணிக்கு தொடங்கி ஒரு 4 மணி நேரம் ஆகியும் ஒரு 190 காளை தான் அவிழ்த்து விட்டுருக்கிறார்கள். இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னொரு 600 காளைகளுக்கு மேலே இருக்குது. இதே ரீதியில் விளையாட்டு போச்சுன்னா இரவு 10 மணி வரையிலும் காளைகளை அவிழ்த்து விட வேண்டிய நிலை இருக்கும். அந்த அளவிற்கு காளைகளின் எண்ணிக்கையும் அதிகமாக இருக்குது, வீரர்களின் எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கிறது, பார்க்க வந்திருக்கிறவர்களின் எண்ணிக்கையும் மிக அதிகமாக இருக்கிறது. இப்படி எல்லா தரப்பிலும் கூட்டம் அதிகமாக இருப்பதன் காரணமாக எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்துவதிலும், எல்லாவற்றையும் முறைப்படுத்துவதிலும், எல்லாவற்றையும் சரிப்படுத்துவதிலுமான ஏற்பாடுகள் அவ்வப்போது நடந்துகிட்டே இருக்கிறது. ஒரு பக்கம் கூட்டத்தை ஒழுங்குபடுத்த வேண்டியது இருக்கிறது, ஒரு பக்கம் வீரர்களை ஒழுங்குபடுத்த வேண்டியது இருக்கிறது, ஒரு பக்கம் மாடுகளை சரியாக அனுப்ப வேண்டிய பணி இருக்கிறது. இப்படி பல்வேறு விதங்களில் பல்வேறு பணிகளில் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குது. இதுவரையிலும் நடைபெற்ற அவனியாபுரத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டை விட இந்த ஜல்லிக்கட்டில் எல்லாமே மாறுபட்டு இருக்கின்ற காரணத்தினால விழா ஏற்பாட்டாளர்களும் சரி, மாவட்ட நிர்வாகம் இருந்தாலும் சரி, காவல்துறை இருந்தாலும் சரி, மிகுந்த கவனத்தோடு இந்த விளையாட்டை நடத்துவதும் கையாள வேண்டியதுமாக இருக்கிறது. இந்த போட்டிகளில் கலந்து கொள்ளுகின்றவர்களும் மிகுந்த எச்சரிக்கையோடு கலந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மாடுபிடி வீரர்கள் இதுவரையிலும் மாடுபிடி வீரர்கள் காயமடைந்திருக்கார்கள். இப்போ ஒரு முதியவருக்கு கூட சற்று முன்னர் ஒரு முதியவர் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். அவர் மீதும் இந்த காளைகள் துள்ளி பாய்ந்தால் அவருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. இது மாதிரி மாடுபிடி வீரர்கள், பார்க்க வந்தவர்கள், இப்படி காயமடைவர்கள் எண்ணிக்கை இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு 32 பேர் வரைக்கும் காயமடைந்திருக்கிறார்கள். இது மாதிரி பல்வேறு தரப்பிலும் பல்வேறு நிகழ்வுகள் தொடர்ந்து நிகழ்ந்துகிட்டே இருக்குது. ஆனாலும் மாடு பிடிப்பதற்கான உற்சாகம் குறைந்தபாடில்லை, மாடுபிடி நடப்பதை பார்ப்பதற்கான உற்சாகம் குறைந்தபாடில்லை. இந்த மாடுபிடி விழாவை ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கான அந்த விழா ஏற்பாட்டாளர்களும் உற்சாகம் குறையவே இல்லை. தொடர்ந்து அனைத்து தரப்பிலும் காலையில் என்ன உற்சாகம் இருந்ததோ அதே உற்சாகம் தொடர்ந்து நீடிக்கிறது. இப்போ மதுரையை பொறுத்த வரைக்கும், அவனியாபுரத்தை பொறுத்தவரையிலும் ஏறத்தாழ ஒரு 30 டிகிரி செல்சியஸில் பகல் நேர வெப்பநிலை இருக்கிறது. இன்னும் நேரம் செல்ல செல்ல வெயில் அதிகரிக்கும் சூழல் தான் இருக்கிறது.
கொண்டிருக்கிறது. உச்சி வெயில்ங்கிற பொழுதுக்கு வந்திருக்கிறோம். இந்த வெயில் அதிகரித்த நிலையிலும் கூட கூட்டம் குறையவில்லை, மேலும் கூட்டம் வந்துகிட்டே இருக்குது. இவர்கள் இந்த ஜல்லிக்கட்டை பார்ப்பதற்கான அந்த ஆர்வத்தை காட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். இதனால கூட்டம் நிரம்பி வழிகின்ற இந்த சூழல்ல தொடர்ச்சியா வந்து ஜல்லிக்கட்டு நடந்துகிட்டே இருக்குது. இப்போ நமக்கு ஒரு உணவு இடைவேளை கலந்து கொண்டிருக்கிறவர்கள், விழா நிகழ்ச்சியாளர்கள், ஏற்பாட்டாளர்கள், மாடுகளை கொண்டு வந்தவர்கள், இல்லை மாடுகளுக்கு கொஞ்சம் தீனி கொடுக்க வேண்டியது இருக்குது. இது மாதிரி பல்வேறு தரப்பிற்கும் கொஞ்சம் இடைவேளை தேவைப்படுகின்ற காரணத்தில் ஒரு 10 நிமிடங்கள் ஓய்வு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஓய்வு உணவு எடுத்துக்கொள்வதற்கான ஓய்வாகவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த உணவு இடைவேளைக்கு பிறகு வீரர்களை மாற்றிக்கொண்டு காளைகளை புதிதாக அவிழ்த்து விடுவதற்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டே இருக்குது. இந்த நிலையில் வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் போலீசார் பலப்படுத்தி இருக்கிறார்கள்.